சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அமைப்பில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அதாவது 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியராக எடுத்து அவர்களுடைய திரு இசைப்பாவில் எங்கெங்கெல்லாம் சித்தாந்த கருத்துக்கள், சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதை நமக்கு எடுத்துக்காட்டி சுட்டிக்காட்டி எளிமையாக புரிய வைத்து கொண்டு வருகின்றார்கள் அம்மாப்பேட்டையில் இருந்து சிவத்திரு சௌரிராசன் ஐயா அவர்கள். சிவத்தமிழ் செல்வர், சித்தாந்த செம்மணி, சித்தாந்த வித்யாநிதி, திருவாசக தேன் நாவர் என்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் ஐயாவை பற்றி ஒரே ஒரு குறிப்பு தான் நாம் சொல்லணும். அதாவது சிவபெருமானை பற்றி சொல்லும்போது எளிவந்த பிரான், எளிவந்த தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எளிவந்த தன்மை அப்படின்னா அதற்கு ஒரு விளக்கம் வேண்டும் அப்படின்னா நாம் டிக்ஷனரியை, அதாவது அகராதியை எடுத்து பார்க்கலாம். அகராதியை எடுத்து பார்க்கறதுக்கு பதிலாக ஐயா கூட ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அவரோடு இருந்து நாம் பேசினாலே இதுதான் எளிவந்த தன்மையோ, இப்படித்தான் சிவபெருமான் இருக்கின்றாரோ அப்படின்னு நமக்கு புரிய வைக்கும் விதத்தில் ஐயாவோடைய எளிவந்த தன்மை இருக்கும். உண்மையாகவே ஒரு குருநாதர் எளிமையாக இருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் அது ஐயா அவர்களோடு பழகினவர்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவது மிக இல்லை என்பது நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட எளிவந்த பிரானாக நமக்கு சைவ சித்தாந்தத்தை மிகவும் சுலபமாக புரிய வைப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு பூந்துருத்தி நம்பிக்காட நம்பிகள் திரு இசைப்பாவில் வரக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்களை பகிர்வதற்காக நம்மோடு சேர்ந்திருக்கின்றார்கள், இணைந்திருக்கின்றார்கள். ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெடலுமாம் அம்மையே சிவலோகமாழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. திருச்சிற்றம்பலம். சிங்கப்பூரில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் நடத்துகின்ற இந்த அற்புதமான பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற தலைப்பிலே இன்று நாம் பூந்துருத்தி நம்பி காடநம்பி என்ற நம்முடைய சிவனடியாருடைய பாடல்களையும் அவருடைய வாழ்க்கையையும் சைவ சித்தாந்த நோக்கில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அமைப்பினை நடத்தி வருகின்ற சிவலாவண்யா அவர்கள் இடையறாது ஒவ்வொரு நாளும் 9ஆம் திருமுறையை இந்த ஆண்டு முழுதும் அவர்கள் மக்களிடம் எடுத்துச் செல்கின்ற அரிய பணியை நிகழ்த்தி வருகிறார்கள். இரவு பகலாக ஒவ்வொரு நாளும் நல்ல தக்க சான்றோர்களை கொண்டு நல்ல சொற்பொழிவுகளையும் வில்லுப்பாட்டு போன்ற வகையிலையும் பரதநாட்டியம் போன்ற வகைகளிலும் குழந்தைகளையும் இதில் ஈடுபடுத்தி அவர்களையும் பாட வைத்து இப்படி பல்வேறு வகைகளில் இந்த 9ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற பணியை இந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் செய்து கொண்டிருப்பது ஒரு வியப்புக்குரிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய சமயத்தில் இடைக்காலத்தில் நம்ம ஞான பொக்கிஷங்கள் நிரம்பியவர்கள் நம்மை போல திருமுறைகள் எந்த சமயத்திலும் கிடையாது. பக்தி பாடல்கள் தோத்திரங்கள் உலகத்திலேயே எந்த சமயத்திலும் கிடையாது. அவ்வளவு தமிழ் பாடல்கள் 18,000 சொச்சம் பாடல்கள் 12 திருமுறைகளில் அமைந்திருக்கின்றன. அதுக்கும் பிறகும் வாழையடி வாழையாக நம்முடைய ஞானிகளெல்லாம் தோன்றி பட்டினத்தார், தாய்மானவர் போன்ற பெரியவர்களெல்லாம் தோன்றி நிறைய பாடல்களை அருளி இருக்கிறார்கள். அப்படி பக்தி பாடல்கள் வேறு எங்கேயும் கிடையாது. அதுபோல் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் ஆகமங்களை எல்லாம் தமிழ் ஆக கொண்டு வந்து நிறைய சாத்திர நூல்களும் இங்கு பரவி இருக்கின்றன. இப்படி சமய சம்பந்தமான இலக்கியங்கள் தமிழை போல வேறு எந்த மொழியிலும் கிடையாதுன்னு நம்ம அறுதிட்டு சொல்லலாம்.
அப்படி இருந்தும் கூட இடைக்காலத்தில் இந்த ஞான பல்வல்களெல்லாம் நாம் சிந்திக்காமல் சில சடங்குகளை மட்டும் பொருள் புரியாமல் நாம் செய்து கொண்டு சமயத்தை அதற்குள் அடக்கி வைத்திருந்தோம். இப்போ ஒரு மலர் மலர்ச்சி காலம் நிகழ்ந்திருக்கிறது. இறைவனுடைய அருளால் நம்முடைய பெரியவர்களெல்லாம் இந்த ஞானத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அரிய தொண்டு புரிந்து வருகின்ற காலம் இந்த காலம். அதில் நம்முடைய சிவலாவண்யா அவர்களும் மிகச்சிறந்த முறையிலே இந்த தோத்திர நூல்களை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து வழங்குவதில் பல்வேறு உத்திகளை கையாண்டு வருகிறார்கள். அதனால் அது பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பூந்துருத்தி நம்பி காட நம்பி என்ற அடியவரை பற்றி நாம் சிந்திக்கிறோம். இந்த பெருமான் சோழ நாட்டில் திருவையாறு உங்களுக்கு தெரியும், அற்புதமான க்ஷேத்திரம், சிவக்ஷேத்திரம், தென் கைலாயம் என்று அழைக்கப்படுவது. அப்பர் பெருமான் திருக்கைலாயம் சென்று அங்கிருந்து இறைவனால் வழிகாட்டப்பட்டு இந்த திருவையாறிலே வந்து எழுந்து இந்த கைலாய காட்சியை கண்ட இடம். ஆடி அமாவாசை அன்னைக்கு மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய வைபவம் நடைபெறக்கூடிய இடம். இந்த இடத்துல இந்த பெருமான் அதுக்கு பக்கத்தில் திருப்பூந்துருத்தி என்ற ஒரு புகழ்பெற்ற தலம். ஊர் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அங்கு அப்பர் பெருமான் வாழ்ந்திருக்கிறார் என்பதினாலேயே அது மகா க்ஷேத்திரமாகவே நாம் கருத வேண்டும். அப்பர் பெருமான் திருமணம் அமைத்திருக்கிறார். அந்த திருமணம் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூட நம்ம பெரியவங்கள்லாம் வாழ்ந்த இடத்த எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு மனதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அது அவ்வளவு பராமரிப்பின்றி ஏதோ சில அடியவர்களால் அது பராமரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஞாயிறும் திங்களும் தோயும் மடம் என்று பெரிய புராணத்தில் அதை பற்றி சிறப்பாக சொல்லுகிறார்கள். இங்கிருந்து தான் அப்பர் பெருமான் பல பதிகங்களை இயற்றியிருக்கிறார். அதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தலையே நீவணங்காய் என்று நம்முடைய அங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் எதற்காக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய அற்புதமான அந்த பாடல் அங்குதான் திருநாவுக்கரசரால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல மகிமைகள் பொருந்திய இடம் அந்த பூந்துருத்தியிலே, அந்த திருப்பூந்துருத்தியிலே இவர் அந்தணர் குலத்திலே ஆத்திரேய குலம்னு அந்தணர் குலத்தில் ஒரு வகுப்பு, ஒரு பிரிவு, அதில் இவர் தோன்றியவர். இவருடைய காலம் 10ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி, 11ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி. இந்த பகுதியில் அவர் வாழ்ந்திருக்கிறார். இவர் 2 பதிகங்கள், இவர் பாடிய பதிகங்கள் திருவிசைப்பாவில் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று திருவாரூரை பற்றி பாடிய 2 பாடல்கள். மீதி 8 பாடல்கள் காணும். பதிகம்னாலே பதிகம் 10 பாடல்கள் அடங்கியது பதிகம். அப்போது அது பதிகம்னு அதுக்கு காரண பேர் இருக்கிறது. இந்த பதிகத்தில் 2 பாடல்கள், நம்முடைய தவக்குறைவு அந்த 8 பாடல்கள் நமக்கு கிடைக்கல. அதற்கு அடுத்தபடியாக சிதம்பரத்தை பற்றி 10 பாடல்கள் நம்முடைய சைவர்களெல்லாம் போற்றி வணங்கி தொழுது எப்படியெல்லாம் வழிபட வேண்டுமோ அப்படியெல்லாம் வழிபடக்கூடிய உன்னதமான க்ஷேத்திரம், மகா க்ஷேத்திரம் தில்லையம்பதி. அந்த தில்லையம்பதியை பற்றி ஒரு 10 பாடல்கள் பாடியிருக்கிறார். கண்களிலே கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு நாம் நெகிழ்ந்து சிவபெருமானை பற்றி சிந்திக்கின்ற அளவுக்கு அந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. குஞ்சித பாதத்தை தூக்கி அருளை கொடுப்பதற்காக சிவபெருமான் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாய். சிவபெருமான் தில்லையம்பலத்திலே நாம் கண் பார்க்க நடனமாடுகிறான். அப்படி கண் பார்க்க நடனமாடுகின்ற பெருமான் ஒவ்வொரு உயிரிலும் இருந்து நடனமாடிக்கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை மாணிக்கவாசக பெருமான் போற்றி திருவகுளில் நமக்கு அருளி செய்கிறார்கள். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல் உயிர் எல்லாம் பயின்றன. ஒவ்வொரு உயிரிலும் அவன் நடனமாடிக்கொண்டிருக்கிறான். அவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்கவாசக பெருமான் இதை சிறப்பாக சொல்லுகிறார்கள். இந்த பெருமான் பூந்துருத்தி நம்பி காட நம்பி சிறந்த சிவபக்தர். எப்பொழுதும் சிவபெருமானை மறவாத சிந்தையுடையவர், ஓயாது சிவ சிந்தனையுடையவர். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை என்று மாணிக்கவாசகர் சொல்வார். யார் ஓயாமல் சிவபெருமானை நினைக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தை கோயிலாக கொண்டு சிவபெருமான் எழுந்தருள்வான். பணக்கை மும்மதம் வேழம் ஊறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொள்பவன் அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தூனை பொழுதும் மறந்து உய்வனோ.
நினைப்பவர் மனம் கோயிலா கொள்வோம். அப்படியே மனசில் வச்சுக்கணும் இந்த வார்த்தை. யார் நினைக்கிறார்களோ அவர்கள் நினைக்கிற இடத்தையே கோயிலாக வந்து சாமி அங்கே குடிபுகுந்து போனோம். சாமியே நம்மள்கிட்ட வந்துட்டு அப்புறம் வேறு என்ன நமக்கு வேணும்? எல்லா செல்வங்களும் எல்லா விதமான பேர்களும் நமக்கு கிடைக்கும். அந்த சிதம்பரத்தை பற்றி 10 பாடல்கள், நீங்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய சிறந்த இடத்துல வந்து குடியிருக்கிறியப்பா அப்படின்னு வியந்து 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 பாடுகிறார் 10 பாடல்களில். இவர் எல்லா தலங்களுக்கும் தலயாத்திரை செய்திருக்கிறார். தலயாத்திரை என்பது ஒரு ஆத்ம சாதகனுக்கு, இறைவனை நாடுகிறவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. தலயாத்திரை ஒவ்வொரு தலத்திற்கும் சென்று அங்கு இருக்கின்ற பெருமானை வழிபட்டு வலம் வந்து அந்த பெருமானை உற்று நோக்கி நம்முடைய உள்ள கிழியில் உரு எழுதி அவனை ஓயாமல் சிந்திப்பது என்பது மிகச்சிறிய ஒரு சாதனம். எப்பொழுதும் இறைவனோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்வதற்கு தலயாத்திரை மிகுந்த பயன்படுகிறது. எப்போதான் நம்ம இறைவனை விட்டு அகலாமல் நம்முடைய சிந்தனை வைத்துக் கொள்ள வேண்டுமானால் திருமுறை பாராயணம், அடியார்களோடு கூடியிருத்தல், நல்ல விஷயங்களை கேட்டல், தினந்தோறும் திருத்தலங்களுக்கு சென்று தினந்தோறும் நம்ம ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போய் ஆலய வழிபாடு செய்தல், ஒவ்வொரு நேரம் முடிந்த பொழுது நம்மளுக்கு வசதிக்கு தகுந்தது போல பல தலங்களுக்கும் யாத்திரை செய்தல், நல்ல ஞான சாத்திரங்களை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், இவைகளினாலே நாம் இறைவனோடு நம்மை ஓயாமல் தொடர்புபடுத்தி கொண்டே இருக்கலாம். அப்படி தொடர்புபடுத்துகின்ற நெறியிலே அவர் மிகச் சிறந்து விளங்கி இருக்கிறார். அதோடு கூட மூவர் பாடிய தேவார பாடல்கள், அந்த காலம் வரையிலும் எவ்வளவு திருமுறை பாடல்கள் எழுந்திருந்தனவோ அவைகளையெல்லாம் தினந்தோறும் பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நடைமுறையை கொண்டிருந்தார். இவர் 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டில் தான் பெரிய புராணம் தோன்றுகிறது. அதற்கு முன்பே அடியாருடைய வரலாறு சமுதாயத்தில் வழங்கி கொண்டிருந்தது. அந்த அடியாருடைய வரலாற்றை எல்லாம் தினந்தோறும் பெரிய புராணத்தில் உள்ள செய்திகளையெல்லாம் அவர் படித்திருக்கிறார். கணம்புள்ள நாயனார், நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார், திருஞான சம்பந்த மூர்த்தி போன்ற பெரியவர்களை பற்றியெல்லாம் இந்த 10 பாடல்களில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ எவ்வளோ தூரம் இறைவனோடு அவர் தொடர்புபடுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனோடு தொடர்புபடுத்த நாம் ஒளி பொருந்தியவர்களாக ஆவோம். நம்மிடம் அறியாமை இருக்கிறது, சிவபெருமான் அறிவு பேரொழியாக இருக்கிறான். நம்ம இந்த கறிக்கட்டையை கொண்டுட்டு போய் அந்த நெருப்போட நம்ம எவ்வளோ தூரம் மனசாலை இணைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பிரகாசம் நம்மை வந்து ஒட்டி கொண்டு நாமும் ஒளியுடையவர்களாக சிவமாம் தன்மையுடையவர்களாக மாறியமையும். அதனால தான் நம்ம இந்த சாதனங்களை எல்லாம் இடையறாது செய்ய வேண்டும். இறைவனுடைய திருவருளால் தான் நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். நம்ம நினச்சிக்கிட்டு இந்த உலகத்துக்கு யாரும் வரல பாருங்கள். நம்ம நினச்சிருக்கோமா இந்த ஊருக்கு வரணும், இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு. இறைவன் தான் நம்மை கொண்டு வந்து இங்கு வைத்திருக்கிறான். நான் அடிக்கடி சொல்வது போல, நாம் வருவதற்கு முன்பே நாம் குடிப்பதற்கு தண்ணீர், எல்லாத்துக்கும் மேலாக இந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனேயே மூச்சு விடுவதற்கான காற்று இங்கு இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. 10 மாதத்துக்கு முன்னாடியே பாலை தயார் பண்ணி அம்மாட்ட கொடுத்து வச்சிருக்கிறான். எல்லாம் இறைவனுடைய பொருள்கள், எல்லாம் இறைவன் நிர்ணயித்தபடி நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே அவனை நினைக்காமல் இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை, நினச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஏனென்றால் எல்லாம் அவன் தந்த வாழ்வு. அருணந்தி சிவம் சொல்லுவார், அவளால் வந்த ஆக்கம் இந்த வாழ்க்கை. அவள் என்பது சிவபெருமானுடைய சக்தி. அந்த சக்தியினால தான் அந்த வாழ்க்கை நமக்கு கிடச்சிருக்கு என்று அப்படியே அந்த வார்த்தையை நீங்கள் தனியாக உட்காந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கண்களிலே உள்ளம் நெகிழ்ந்து கண்களிலே கரை புரண்டு ஓடும் கண்ணீர். அவளால் வந்த ஆக்கம் இந்த வாழ்க்கை. அப்படி இந்த மோர் பாடிய பாடல்களையெல்லாம் அவர் ஓயாது பாராயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, இந்த பெரியவர்களெல்லாம் எப்படி பெரியவர்கள் ஆனார்கள் என்றால் இந்த மாதிரி அவருடைய சாதனைகளினால் தான் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோடு கூட நான் முதலே சொன்னது போல திருநாவுக்கரசு நாயனார், திருஞான சம்பந்தர், கண்ணப்பர், கணம்புள்ள நாயனார், சேரமான் பெருமாள் இவர்களை பற்றியெல்லாம் தன்னுடைய பாடல்களிலே மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு சைவ சித்தாந்தத்தில் இந்த கருத்துக்கள் எப்படி இடம்பெறுகிறது என்று பார்த்தால், நாம் 12ஆம் சூத்திரத்தை பார்த்தோம்னா அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகள் தெரியும். செம்மலர் நோன்றாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரொடு மரி மால் அறநேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. ஜீவன் முக்தர்கள் இறைவனையே ஜீவன் முக்தர்கள் தரிசித்து விட்டார்கள். அதுக்கு பிறகு இங்கே என்ன வேலை அப்படின்னா, பிராரத்துவம் இருக்கின்ற வரையிலும் இந்த உடல் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கும்.
நம்ம கடவுளே பார்த்துட்டோம் நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்னு யாராவது சாக முடியுமான்னா சாகக்கூடாது. ஏன்னா சாமி பிராரத்தத்தில் எவ்வளோ நாளைக்கு நம்மளை இங்கே இருக்க சொல்லியிருக்கானோ அது வரலாம் இருக்கணும். அப்போது நாம் அடைய வேண்டிய விஷயத்தை அடைஞ்சாச்சு, இன்னுமே சாதனை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது சாதனை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வாழணும். அந்த குறிப்பிட்ட காலம் நம்முடைய உடல் வாழ்க்கை பிராரத்தம் முடிகிற வரையிலும் என்ன செய்யணும் அப்படின்னா, அடியவர்கள் என்ன செய்யணும்னா, தன்னை இந்த ஞான நெறியில் செலுத்திய குருநாதன் குரு, தனது வழிபடு கடவுளாகிய லிங்கம், இந்த சிவபெருமானை மனதிலே சுமந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்கள், இந்த 3 பேரையும் வணங்கி கொண்டும் அவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டும் இந்த சிவஞானிகள் இருப்பாங்களாம். அவங்க ஜீவன் முக்தர்கள், ஆனால் அவங்க தொண்டு செய்கிறாங்க. என்ன தொண்டு செய்கிறாங்க? அவங்க வாழை வழிபாடு செய்வாங்க. அதுக்கு நம்முடைய பெரியவர்களே சான்று, இந்த இங்கே சொல்லக்கூடிய பெரியவர்களே சான்று. நம்முடைய பூந்துருத்தி நம்பி காடை நம்பியே சான்று. அவர் கடவுளே அடைஞ்சிட்டார், இருந்தாலும் அவருக்கு தினமும் கோயிலுக்கு போகிறாரு. கடவுளே அடைஞ்சிட்டாரு, ஆனாலும் மூவர் பாடிய தமிழை தினந்தோறும் பாராயணம் செய்தார். குரு லிங்க சங்கம வழிபாடு அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். உண்மை விளக்க நூலில் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா குருலிங்க சங்கம வழிபாட்டை மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குருலிங்க சங்கம வழிபாட்டை இவர் மிக சிறப்பாக இவர் போற்றி கொண்டாடினார். இன்று நாம் சைவ சித்தாந்தத்தின் வழியாக இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய குரு லிங்க சங்கம வழிபாட்டினை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் லிங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெருமானுடைய திருவடிவம். பெருமானுடைய திருவடிவத்தில் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. அவன் புண்ணியன். இந்த சகல விதமான புண்ணியங்களும் ஒரு இடத்துல இருக்குன்னா அது சிவபெருமானுடைய திருவுருவம். அதையெல்லாம் சொல்லுகிறார் திருவாரூர் பதிகத்தில் 2 பாடலில். சிவபெருமானுடைய அந்த திருமேனியில் பார்த்தாலே புண்ணியம். நீங்கள் போய் இப்படி பார்த்துட்டிங்கன்னா போதும். போய் ராஜசோலீஸ்வரர் அல்லது காரைக்காலில் இருந்தால் கைலாயனர், ஏதோ ஒன்று அண்ணாமலையார், எந்த கடவுள் எந்த பக்கத்தில் இருக்கிற எந்த திருக்கோயில் போய் அதை பார்த்தாலும் உடனே நம்முடைய அறியாமை விலகி நாம் இறைவனோடு நெருக்கத்தினாலே நம்முடைய அறியாமையெல்லாம் விலகி நாம் ஒளிபுருந்தியவர்களாக மாறி அமைவோம் அப்படிங்கிறது நம்முடைய பூந்துருத்தி காடை நம்பி நமக்கு தரக்கூடிய செய்தி. இதை சைவ சித்தாந்தத்தின் வழியாக பார்த்தோம்னா குரு லிங்க சங்கம் வழிபாட்டை இவர் தன்னுடைய பாடல்களிலே மிகவும் போற்றி சொல்லியிருக்கிறார். நமக்கு கிடைத்திருக்கின்ற காலத்தில் எவ்வளோ தூரம் அதை பற்றி சிந்திக்க முடியுமோ அதை நாம் சிந்திக்கலாம். திருவாரூர், முதல்ல அந்த திருவாரூர் என்ற தலம் ரொம்ப பழமையானது. மாடமொடு மாளிகைகள் மல்கு தில்லை மனிதர்களும் அம்பலத்தே மண்ணி கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலா கொண்ட நாளே. தில்லை சிதம்பரத்திற்கு முன்பாகவே திருவாரூர் தலம் தோன்றியது என்பதை அப்பர் பெருமான் இந்த வரிகளில் சொல்றார். சப்த விடங்க தலங்களுள் ஒன்று விடங்கத்தலம். ஒளியால் செதுக்கப்படாமல் தானாக தோன்றிய சிவலிங்கங்கள் 7 இடம்பெற்று இருக்கின்றன. அதுக்கு சப்த விடங்க தலங்கள்னு பேர். நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி என்று ஒருவர், அவர் முசுகுந்தம்னா நம்ம ஆஞ்சநேயர் சொல்கிறோம் இல்லையா, அனுமார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், கைலாயத்தில் ஒரு மரத்துக்கு மேலே உட்கார்ந்து ஒரு சிவராத்திரி போதில் வில்வத்தை பறித்து கீழே போட்டுக்கிட்டார். கீழே சிவலிங்கம் இருந்தது. உடனே சாமி ரொம்ப மகிழ்ந்து அவருக்கு மன்னராகின்ற பெயற்றை கொடுத்தாராம், அந்த வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணத்தினால. அவர் சொன்னார், எனக்கு மனித முகம் வேண்டாம், இந்த முகத்தோடையே நான் பிறக்கணும். ஏன்னா அப்போ தான் என்னுடைய முன்ஜென்ம ஞாபகம் வரும், நான் மீண்டும் உன் மேலே பக்தியாக இருப்பேன், எனக்கு முகம் அழகாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆகவே அவர் அந்த முசு அப்படின்னா அந்த ஆஞ்சநேய குரங்கு அந்த வடிவத்தோடைய முகம் பிறந்தார். அதனால் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர். அவர் கரூரை தலைநராக கொண்டு ஆண்டார். இங்கே திருவாரூர்லையும் ஆண்டிருக்கிறார். அந்த பெருமான் ஒரு முறை இந்திரன் அசுரர்களோடு போர் தொடுத்தான். அப்படி போர் தொடுத்த பொழுது அவனுடைய பலமிழந்து தோல்வி அடைகின்ற நிலைக்கு வந்துட்டான். உடனே என்ன பண்ணால், எனக்கு யாரா துணைன்னு பார்த்தா முசுகுந்த சக்கரவர்த்தியை கூப்பிடலான்னு திருவாரூர்லேருந்து கூப்பிட்டுட்டான். இவர் உடனே படையோடு எடுத்துகிட்டு போய் அந்த இந்திரனுக்கு உதவி புரிந்து அந்த போரிலே வென்று விட்டார்கள். வென்று விட்டோன்னு கேட்டான், என்கிட்ட இருக்கிறது எதை வேணாலும் உங்களுக்கு தரேன், எது வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அவர் பார்த்தாரு, நீ வழிபடுற பாரு சிவலிங்கம், அதை கொடு அப்படின்னு கேட்குறேன். அது தானாக தோன்றுச்சது, அதை கொடு அப்படின்னார்.
அவருக்கு எப்படி வழிபாடு தெய்வத்தை கொடுக்க முடியுமா? யார் கொடுப்பா? நீங்கள் கொடுப்பீங்களா, நான் கொடுப்பேனா? கொடுக்க மாட்டோம். அவர் வாதவரி சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவர் கேட்டதை கொடுத்து தானே ஆகணும். ஆகவே அவர் என்ன பண்ணார், அந்த சிவலிங்கத்தை போலே ஒரு 6 சிவலிங்கத்தை சிருஷ்டி பண்ணி 7ஐயும் கொண்டாந்து வச்சுட்டார். இதில் நான் வழிபடுற சிவலிங்கம் எதுன்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டார். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் வர வேண்டும் என்று சுவாமி திருவுள்ளம் கொண்டிருந்ததுனால குறிப்பால் எது அவன் வழிபட்ட அந்த சிவலிங்கம் என்பதை உணர்த்தி விட்டார் சாமி. உடனே அதை தூக்குனார். பார்த்தா அவன், இதெல்லாம் டூப்ளிகேட்டு, இதெல்லாம் எனக்காக உங்களுக்காக சிருஷ்டிச்சது, இதெல்லாம் சேர்த்து நீ எடுத்துகிட்டு போடு, 7ஐயும் எடுத்துகிட்டு போய்டு அப்படின்ட்டான். அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார், அந்த இந்திரன் வழிபட்ட அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து இங்கே வன்மீகனா இங்கே பிரதிஷ்டை திருவாரூரில் பிரதிஷ்டை பண்ணார். அதை சுற்றி இருக்கின்ற தலங்களில் மீதி 6ம். அதனால் அதுக்கு சப்த விடங்க தலங்கள், ஒளியினால் செதுக்கப்படாமல் தானே தோன்றிய சப்த விடங்க தலங்கள், அற்புதமான தலங்கள். நம்ம ஒரு தல யாத்திரை கூட போகலாம். திருவாரூர், திருநள்ளாறு இருக்கிற சிவலிங்கம், அப்புறம் திருநாகை காரோணம், திருக்காராயில், திருக்குவளை, திருவாய்மூர், வேதாரண்யம், இந்த 7 இடத்துல சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு பேர். இந்த இடத்துல இந்திரனால் தரப்பட்ட, முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தரப்பட்ட அந்த சிவலிங்கங்கள் அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால தான் அந்தியில் இந்திரன் வேஷம் போட்டுக்கிட்டு சாமி அங்கே பூஜை பண்ணுறாங்க. திருவாரூரில் ஒவ்வொரு நாளும் தேவர்கள் வந்து அந்தி பூஜை நாங்கள் அனுப்பிட்டோம், ஆனால் நாங்கள் வந்து பூஜை பண்ணோம், ஒவ்வொரு நாளும் அந்தி பூஜையெல்லாம் நாங்கள் தான் வந்து பூஜை பண்ணுவோம்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அப்படி வந்து இன்றைக்கும் இந்திரன் தான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காருங்க திருவாரூர். அப்பேற்பட்ட தலம் தான் அவர் சொல்கிறார் பாருங்க. கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலா கொண்ட நாளே என்பது திருத்தாண்டகம். தில்லைப்பதிக்கு வர்றதுக்கு முன்னாடி சாமி எங்கே வந்தாருன்னா திருவாரூர் பதிக்கு தான் வந்துட்டான். அவ்வளோ பழமையான ஒரு தலம். இந்த தலங்களை பற்றி நாம் சிந்திக்க நாம் புனிதம் மிகுந்து போகும். நம்ம இறைவனோடு இடையராது தொடர்பு கொள்ளுகிறோம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்குவோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாய்மானவர். நம்ம இறைவனை வணங்கினால் மூர்த்தி, நல்ல மூர்த்தி, ராஜசோழீஸ்வரர், ஜடாயுபுரீஸ்வரர், எங்கே பக்கத்தில் எது சாமி இருக்கோ அதுதான். எந்த சாமியும் எல்லாம் சிவன் தான். அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சாமியை நம்ம வணங்கணும். அது மாதிரி மூர்த்தி, தலம், ஒவ்வொரு தலம் சிறந்த தலங்கள். இப்போ அம்மையார் வாழ்ந்த காரைக்கால் அது ஒரு தலம், திருடைமருதூர் அது ஒரு தலம், திருவையாறு அது ஒரு தலம். இப்படி தலங்கள், மூர்த்தி, தலம், தீர்த்தம், அங்கே இருக்கிற தீர்த்தம். இதில் யார் இதிலெல்லாம் படிந்து அந்த வழிபாட்டை செய்கிறார்களோ அதன் பலனாக என்ன கிடைக்குமானா நல்ல சத்குரு வந்து வாய்ப்பாராம். ஞானத்தை காட்டுற குருநாதர் வருவார். அந்த குருநாதனுடைய சொல்ல கேட்டு அவன் ஞானத்தை அடைவான். அதனால் இந்த வழிபாடுகள் எல்லாம் ஞானம் அடைவதற்கு நமக்கு உதவியாக அமைகின்றன. அதனால் இதை பற்றி என்னடா இந்த விஷயம், இதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். அதனால் இந்த மூர்த்தி தலம், தலத்தினுடைய மகிமையை நாம் உணர வேண்டும். திருவாகிய லக்ஷ்மி, திரு என்ற லக்ஷ்மி பூஜை செய்த இடம், அதனால் அது திரு ஆரூர். இது பிறக்க முக்தி தரும் தலம். அங்கே பிறந்தாலே போதும், அங்கே முக்தி கிடச்சிரும். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். அங்கே பிறந்தவங்கள இனிமேல் பிறக்க போகிறவங்க எல்லாருக்கும் நான் அடியவன் அப்படின்னு சொல்கிறாரு. இது பஞ்சபூத தலங்களில் மண்ணுக்குரிய 5 பூதங்களில் மண்ணுக்குரிய தலம். இன்னொன்று காஞ்சிபுரமும் மண்ணுக்குரிய தலம்தான். அப்புறம் நீருக்குரிய தலம் திருவானைக்காவல். இதெல்லாம் காதில் வாங்கிட்டா நமக்கு ரொம்ப புண்ணியம். நீருக்குரிய தலம் திருவானைக்காவல், அக்னிக்குரிய தலம் திருவண்ணாமலை, அது எல்லாருக்கும் தெரியும். காற்றுக்குரிய தலம் காளகஸ்தி, ஆகாயத்துக்குரிய தலம் சிதம்பரம். அதில் இது பஞ்சபூதங்களிலே மண்ணுக்குரிய தலமாக விளங்குகிறது. இந்த சப்த விடங்க தலங்களில் இது முதன்மையானது. இதில் தான் அந்த இந்திரன் வழிபட்ட அந்த மூலமூர்த்தி அங்கே தான் இருக்கிறார். இந்த திருவாரூர் அந்த தேரழகுன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே பெரிய, ஆசியாவிலே பெரிய தேர்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய தேர் அசைந்தாடி தியாகராஜா அதில் வரும்பொழுது நம்முடைய உள்ளத்தையெல்லாம் உருக்கக்கூடிய தன்மை படைத்தது அந்த அஜபா நடனம் என்று சொல்வார்கள்.
இது சோழருடைய தலைநகராக இருந்திருக்கிறது. மனுநீதி சோழன் இங்கு தான் ஆண்டான் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? மனுநீதி சோழன் தன்னுடைய மகனை அந்த தேர்காலிலே இட்டு அரைத்த இடம் அந்த ஊர் தான். இந்த திருத்தொண்ட தொகை தோன்றிய இடம். எல்லாத்துக்கும் மேலாக சுந்தர பெருமான் தன் திருவடி பதித்து அந்த ஊரிலே நடந்திருக்கிறார். பறவை நாச்சியார் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் வாழ்ந்த வீடு இன்றைக்கும் இருக்குது. போய் நீங்கள் போனீங்கன்னா கோயிலுக்கு போகிறது மாதிரியே அந்த பறவை நாச்சியாருடைய சந்நிதிக்கும் போய் அங்கே கொஞ்ச நாள் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வரலாம். அப்படி இப்போ கூட அது என்னென்னமோ மாதிரி நம்முடைய பழைய வரலாற்று பெரியவர்களுடைய சின்னங்களெல்லாம் பாருங்கள். அதில் ஒரு ஐயப்பன் கோயில் கட்டி அது விளங்குது. இது தெரியாமல் உள்ளே தான் இருக்குது. அதுக்கு உள்ளே இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்முடைய தவ குறைவு. பறவை நாச்சியார் வாழ்ந்த அரண்மனைனா அது எப்படி இருந்திருக்கும்? அங்கே அந்த இடத்துக்கு சிவபெருமான் நடந்து போயிருக்கிறார். வேதங்களும் காணாத திருவடியுடைய சிவபெருமான் தன்னுடைய திருவடி பெயர்த்து அந்த இல்லத்துக்கு போயிருக்கிறார், அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார். அது எப்படி நம்ம போற்றி பாதுகாக்கணும்னு நினச்சி பாருங்கள். சிவபெருமானுடைய திருவடி பட்ட இடம், சுந்தரர் வாழ்ந்த இடம், பறவை நாச்சியார் திருக்கையிலையில் இருந்தவர்கள் இவர்களெல்லாம் அங்கே வாழ்ந்த இடம் இன்னைக்கு நம்ம திருவாரூரில் இருக்குது. அந்த உணர்வோடு கூடி நாம் அங்கு சென்றோமானால், நான் உண்மையிலேயே அப்படி அவர்களை பக்தியோடு வணங்கினோமானால் அந்த ஆற்றல் அங்கே இருக்குது. அப்படியே நம்ம வெள்ளமாக பாயும், நம்ம உள்ள பாயும். நமக்கு அந்த உணர்வோடு அங்கு சென்று அதில் வழிபட்டோமானால் அதிலிருந்து நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும். இறை அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம படிக்கிறது மட்டும் பத்தாது, இறை அனுபவங்களை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்வதற்கு இவைகளெல்லாம் நல்ல வடிகாலாக அமையும். பறவை அம்மா வாழ்ந்த மாளிகை அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியோண்டு இடமா இருக்கக்கூடிய ஒரு ரூம் தான் அது. அவளுக்கு அவங்க இருந்ததுவா அங்கே சுந்தரரும் வாழ்ந்திருக்கிறார். சிவபெருமான் அங்கே தூது வந்திருக்கிறார். திருத்தொண்ட தொகை தோன்றிய இடம் அந்த இடம் திருவாரூர். திருத்தொண்ட தொகை அது பாடுறதுக்காக தான் கைலாயத்திலிருந்து சாமி இங்கே அனுப்பி வச்சார். அந்த பாடல்களை தினந்தோறும் பாராயணத்தில் நம்ம பாடணும். அந்த புனிதர்களை நாம் நினைக்க நாமும் புனிதர்களாக மாறி அமைவோம். அப்படி மாறி அமைவதற்கு சாதனமாக இருப்பது அந்த திருத்தொண்ட தொகை. அது பாடப்பட்ட இடம். இங்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நாயன்மார்கள் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். விரண்மீண்டர், நமினிந்தி அடிகள், உங்களுக்கு தெரியும், தண்ணீரில் விளக்கரித்தவர். அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்குது, பார்த்துருக்கலாம். செருத்துணை நாயனார், தண்டி அடிகள், கண்ணில்லாமையே கமலாலய குளத்தை தூர்வாரியவர். ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த கதையை நாம் பார்க்கலாம். கடற்சிங்க நாயனார் எல்லோரும் வாழ்ந்த இடம். இறைவன் வன்மீகநாதன், புற்றிலிருந்து தோன்றியவன், மண். அவனுக்கு அபிஷேகம் கிடையாது, அபிஷேகம் பண்ண முடியாது. அது மண்ணால் தான் தோன்றியாக வந்தவன். இறைவி அம்பிகை, அங்கே இருக்கிற அம்பிகை கமலாம்பிகை அல்லியங்கோதை. அப்புறம் தீர்த்தம், கமலாலய தீர்த்தம். இதெல்லாம் காதில் வாங்கினா மூர்த்தி சுவாமி வன்மீகநாதர், புற்றிடம் கொண்டீஸ்வரர், அம்பிகை கமலாம்பிகை. அங்கே இருக்கின்ற தீர்த்தம் கமலாலய தீர்த்தம். தல விருட்சம் பாதிரி மரம். இப்போ மூர்த்தி, தலம், தீர்த்தம் இதை காதில் கேட்டிருக்கோம். இந்த இடத்துல தான் சுந்தரருக்கு திருமணம் நடைபெற்ற இடமும் கூட. அப்புறம் சுந்தரருக்கு கண் கிடைப்பதற்கு ஒரு கண் கிடைப்பதற்கு வலது கண் கிடைப்பதற்கு இடமாகிய இடம். அப்படியெல்லாம் மகிமைகள் பொருந்திய ஊர் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அந்த இவ்வளவு மகிமைகளோடும் கூடி நாம் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி திருமூலட்டானன். இந்த கோயிலுக்கு பூங்கோயில் என்று பெயர். எவ்வளவு அழகு! தமிழில் பூங்கோயில் என்று சிறப்பாக இதை சொல்லக்கூடிய கோயில். இந்த கோயிலை பற்றி 2 பாடல்கள், அற்புதமான பாடல்கள். ஒவ்வொரு பாடலுமே ஆழ்ந்து நம்ம சிந்திப்பதற்குரியது. கைக்குவான் முத்தின் சரிவளை பெய்து கழுத்தில் ஓர் தனிவடம் கட்டி முக்கண்ணாயகராய் பவனி போந்திங்கன் முறிவதோர் முறிவுமை அளவும் தக்க சீர்கங்கை அளவுமன் என்னோ
தம் ஒரு பாடு உலகதன்மேல் மிக்க சீராரோர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடங்குலாவினரே. இது முதல் பாடல். இந்த பாட்டில் சுவாமியினுடைய உருவ அருணனை சொல்லுகிறார். சுவாமியினுடைய மேல் இருக்கின்ற, நான் பலமுறை உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். சுவாமியினுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அங்கங்கள், அந்த அங்கங்களில் இடம்பெற்றிருக்கின்ற பொருள்கள் அனைத்தும் அருள், அனைத்தும் அருள். அவர் ஆடை போட்டிருந்தாரா, அந்த ஆடையும் அருள். காலை கீழே வச்சிருக்க பீடம் இருக்கே, அதுவும் அருள். சடாமுடியும் அருள், எல்லாமே அருள். அவர் கையில் வச்சிருக்கிற மான், அதுவும் அருள். இப்படி நாம் அதை சிந்திக்க வேண்டும். அதைத்தான் இந்த பாடலில் சொல்லுகின்றார். கைக்குவான் முத்தின் சரிவளை பெய்து தோல்வளை கைவளையெல்லாம் சாமி போட்டிருக்கிறாராம். கழுத்தில் ஓர் தனிவடம் கட்டி முக்கண் நாயகராய், எல்லாம் உங்களுக்கு எளிமையாக புரியும் பாருங்க. முக்கண் நாயகராய் பவனி போந்தி இங்கன் முறிவதோர் முறிவுமை அளவும் தக்க சீர் கங்கை அளவும் என்று அவனுடைய பெருமையை சொல்கிறதுன்னா, கங்கையையும் பக்கத்திலே இடப்பாகத்தில் இருக்க உமாதேவியும் தாண்டியது அவனுடைய பெருமை. அவர் என்ன செய்கிறார்? மிக்க சீர் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடங்குலாவினரே. வீதி விடங்கர், திருவீதியிலே பெருமான் திருத்தேரிலே எழுந்தருளி நடங்குலாவினரே, அந்த ஊரை சுற்றி வரக்கூடிய ஒரு செய்கையை பற்றி இதில் சொல்லுகின்றார். இப்போ நம்ம அந்த திருமேனியினுடைய அழகை நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு அங்கமும் அருள் நிறைந்தது. நம்ம இறைவனுடைய திருமுடி அப்படின்னு நினைக்கக்கூடாது. திருமுடியும் அருள், அவனுடைய நகைக்கண்ணு கூட அருள். இல்லை, திருமேனியில் அங்கம் இருக்கிறது. அங்கம்னா இப்போ நான் கொஞ்சம் விவரமாக அந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அங்கம் என்றால் இந்த தலை, இந்த தலையில் இருக்கக்கூடிய முகம் முக்கியமானது. இந்த உடம்பு, இதுதான் மெயின் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அங்கம்னு பேர். இந்த அங்கம், இந்த அங்கத்திலே இணைந்திருக்கின்ற மற்ற உறுப்புகள், அதுக்கு பிரத்யங்கம்னு பேர். அங்கம், பிரத்யங்கம். அது என்னென்ன அப்படின்னா, முகம்னு எடுத்துக்கிட்டால் கண், மூக்கு, வாய், காது, கை, கால், எல்லாம். விரல், கையில் என்ன விரல், கால் விரல், இதெல்லாம் பிரத்யங்கம்னு பேர். நம்ம என்ன நினைக்கணும்னா, இது ஒவ்வொன்றும் இறைவனுடைய திருவருளை தருவதற்காக இந்த திருமேனியிலே அவன் எழுந்தருளியிருக்கிறான். அதோடு கூட இது மட்டும் அல்ல. இப்போ நம்ம உடம்பை பற்றினுடைய எல்லா பகுதிகளையும் சொல்லிட்டோம். அங்கம், பிரத்யங்கம். அடுத்தது சாங்கம் என்று சொல்லக்கூடியது அங்கத்திலே சேர்ந்து இருப்பது. என்னென்ன சேர்ந்திருக்கு? சாமி 10 ஆயுதத்தை கையில் வச்சிருக்கிறார். அந்த சூலம், பரசு, இதெல்லாம் என்னென்ன ஆயுதம்னு நீங்கள் பார்த்துக்குங்க. சூலம், பரசு, வாள், வஜ்ரம், அபயமுத்திரை காட்டிகிட்டு இருக்கிற கரம், நாகம், கையில் நாகம் வச்சிருப்பார், பாசம், அங்குசம், கண்டை, அக்னி. இந்த 10ம் அவருடைய அங்கத்தில் இடம்பெற்றிருப்பவை. அவைகளும் கூட அருள். அப்போ நம்ம கோயிலில் போய் பார்த்தோம்னா அந்த திருமேனியை முழுசாக பார்க்கணும். முழுசாக பார்த்து அதில் இருக்கிற எல்லாமே இறைவனுடைய திருவருள், எல்லாத்தையும் கண்ணால் பார்க்கணும். நம்ம கண் அப்படியே விழுங்கணும், அந்த உருவத்தை அப்படியே விழுங்கணும், விடக்கூடாது. சாப்பிட்ட சாப்பாடை வெளியில் விடுறோமா நம்ம, அது மாதிரி இறைவனை கண்ணால் விழுங்கி உள்ளே வைத்து கொள்ள வேண்டும். அதோடு கூட உபாங்கம், இது சாங்கம். உபாங்கம் என்பது அங்கத்தின் சமீபத்தில் இருப்பது. என்ன அங்கத்தினுடைய சமீபத்தில் என்ன இருக்குது? அங்கத்தில் கையில் பிடிச்சிருக்காரு பாசத்தை, ஆனால் சமீபத்தில் இருப்பதுன்னா அவர் போட்டிருக்கின்ற புலியதழ், புலியை அவர் உரித்து தன்னுடைய இடையிலே போட்டிருக்கிறார். யானையை உரித்து போர்வையாக போட்டிருக்கிறார். இதெல்லாம் உபாங்கம்னு பேர். அங்கத்தினுடைய சமீபத்தில் இருப்பது. இப்படி 4 வகையாக அவனுடைய திருமேனியை நாம் பிரித்து பகுத்து பார்க்கலாம். மாலை, அவன் உட்கார்ந்திருக்கிற இருக்கை, அவன் அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள், ஏன மறுப்பை, பன்றியினுடைய மறுப்பை அவன் ஆபரணமாக அணிந்திருக்கிறான். இப்படி பலவிதமான ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருக்கிறான். கங்காளம் தோல்மேலே காதலித்தான் காணேடி, கங்காளம் ஆமாய்கள் காலாந்திர திருவர், தங்காலம் செல்ல தரித்த நன்கான் சாடலோ. நங்காயுது என்ன தவம், நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோல்மேலே காதலித்தான் காணேடி. கங்காளம் ஆமாகள்
காலாந்தரத்திருவர் தம்காலம் செல்ல தரித்தனன்கான் சாடலோ. பெருமானுடைய உடம்புல முண்ட மாலை, அதாவது எலும்பு மாலை இருக்கிறது. அது என்ன, இது என்ன தவக்கோலம்? இது ஆச்சரியமாக இருக்கே. தவம் செய்கின்றவர்கள் காவி போட்டிருப்பாங்க, துண்ணூரை உடம்பு. யாராவது எலும்பு மாலை போட்டுக்குவாங்களா? உங்கள் சாமி என்ன இப்படி இருக்காரு, என்ன பொருத்தமாக இல்லையே அப்படின்னு கேட்குறா ஒருத்தி. அதுக்கு அவர் சொல்கிறார், அவர் அதுக்கு பதில் சொல்லுகின்றார் மாணிக்க வாசகர். அது ஒரு அடையாளம்ப்பா. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பேரூழி காலம் நடந்த பிறகு எல்லாம் ஒடுங்கும் பொழுது, அப்பொழுது திருமால், பிரமன், ருத்ரன் இவருடைய எலும்புகள் கடைசியில் மிச்சமாக இருக்கு. இந்த கால சங்காரத்தை மகாகால சங்காரன் நான், காலகாலன் நான் என்பதை இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக, நான் தான் இந்த உலகத்தை சங்காரம் செய்கிறேன் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த எலும்புகளை எல்லாம் கோத்து அணிந்திருக்கிறார். கங்காளம் தோல்மேலே காதலித்தான் காணடி, கங்காளம் ஆமாகள் காலாந்தரத்திருவர், கால அந்தரத்து இருவர், தம்காலம் செல்ல தரித்த நன்கான் சாடலோ. அவருடைய காலம் போயிடுச்சு. அப்போ காலம் போனதுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய எலும்பை அவர் தன்னுடைய அடையாளமாக, நான் தான் சங்காரகாரணன், நான் தான் இந்த உலகத்திற்கு முழு முதல்வன், எல்லாமும் அழிந்த பிறகும் எஞ்சி இருக்கின்ற மிச்சம் நான் தான் அப்படிங்கிறத தெரிவிப்பதற்காக அது இந்த மாலையை அணிந்திருக்கிறார். இப்படி அணிகலன்கள், அவன் அணிகலன்கள் எல்லாமே திருவருள் என்பதை இந்த பாடல் நமக்கு அவனுடைய அங்கத்தினுடைய உண்மையை நமக்கு தெரிவிக்கிறது. அடுத்த பாடல், பக்தியாய் உணர்வோர் அருளைவாய் மடுத்து பருகுதோர் அமுதம் ஒத்தவர்க்கே தித்தியாதிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தவா பாரீர். சக்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்த தனிமுழு முதலுமாய் அதற்குவோர் வித்துமாய் ஆரோர் ஆதியாய் விதிவிடங்கராய் நடம் குலாவினரே. யாரு பக்தியாக உணர்கிறார்களோ அவர்கள் இறைவனுடைய அருளை அப்படியே முழுமையாக பருகுவார்கள். பக்தியாக நம்ம இறைவனை வணங்கினோமானால் அவனுடைய அருள் முழுசாக கிடைக்கும். அதை அவர்கள் நாம் முழுமையாக பருகலாம். அப்படி பருகும் பொழுது அவர்களே அமுதமயமாக மாறிவிடுவார்கள். அந்த அமுதமாக மாறி அவர்கள் இன்பத்தை அவர்கள் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். தேவர்களே அடியார்கள் இவ்வாறு இருக்கிறார்கள் என்று தேவர்களை விழித்து சொல்லுகிறார். அப்படி இந்த அமுதத்தை தரக்கூடிய திருவுருவத்தை பாருங்கள். அதில் திருவுருவம் ரொம்ப முக்கியம். இறைவனுடைய திருவுருவு தான் நமக்கு எல்லாம் தருகிறது. மருந்தவை மந்திரம் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் கூடி தேவர் கோயெய்திய அருந்தவ தோர் தொழும் அடிகள் வேடங்களே. நமக்கு நம்முடைய மனதிலும் உடலிலும் இருக்கின்ற பிணிகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய மருந்து அங்கே இருக்கின்ற சிவலிங்கம். நம்ம பார்க்குற கடவுள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த இறைவன் இருக்கிறானே அவன் நமக்கு மருந்தாக இருக்கிறான். நம்ம என்னென்ன புண்ணியம்லாம் செய்யணுமோ அந்த புண்ணியமே அங்கே உட்கார்ந்துருக்கு. மருந்தவை மந்திரம் மறுமையினன் நெறியவை மற்றுமெல்லாம் அடுத்த அது திருநெல்வேலி பதிகம். அது இந்த மருந்து வேண்டிலிவை மந்திரங்களிவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்களிவை திருந்து தேவன்குடி தேவர்கோ எய்திய அந்த திருவேடம் அவ்வளவு புண்ணியம் நிறைந்தது. அதைத்தான் இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருவடிவை நமக்கு சொல்லி அந்த புண்ணியத்தை நமக்கு வழங்குகிறார் பூந்துருத்தி நம்பிக்காட நம்பி.
இந்த சிவபெருமான் அவனுடைய தடத்தலக்கணத்தை சொல்லுகின்றார். சக்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்த தனி முதலுமாய். சக்தியாய் சிவமாய். சிவம் மட்டும் இருந்தால் படைப்பு நடக்காது. தனக்கு உள்ளே இருக்கின்ற அந்த பராசக்தியை வெளிப்படுத்தி அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை பஞ்ச சக்திகள் மூலமாக நம்ம முதல்ல அதை பார்த்துருக்கிறோம். பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற பஞ்ச சக்திகளின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை அவன் தோற்றி பாதுகாத்து ஒடுக்கி மறைத்து அருள் புரிகிறான். அதைத்தான் இங்கே சொல்கிறார். சக்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்த தனிமுழு முதலுமாய் அதற்கு ஓர் வித்துமாய். இந்த உலகத்துக்கெல்லாம் அவன்தான் வித்து, மூல வித்து அவன்தான். அவன் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் உற்பத்தியாக தனு கரண புவன போகங்களை எல்லாம் அவன்தான் சிருஷ்டி செய்கிறான். அவன் யாருன்னா ஆரூராதியாய் வீதி விடங்கராய் நடங்குலாவினரே. யாரொருவன் அந்த ஆழித்தேரிலேறி இந்த உலகத்தை வலம் வருகின்றானோ அவன்தான் இவ்வளவு காரியங்களையும் செய்தருளியவன். அவனை இந்த புண்ணியமூர்த்தியை நீங்கள் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடல்கள் 2 பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இதில் பக்தியாய் உணர்வோர் அப்படின்னு சொல்கிறார். யார் பக்தியாய் உணர்வோர் அப்படின்னா, பக்தியினால தான் சாமியை உணர முடியும், அறிவினால் உணர முடியாது. நிறைய சைவ சித்தாந்தத்தில் உள்ள கருத்துக்கள் நிறைய 36 தத்துவங்களையும் மனப்பாடமாக ஒப்பிச்சு அதில் உள்ள தத்துவங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் சாமி தெரிய மாட்டார். இவ்வளதையும் படைத்து நமக்கு கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறானே சாமின்னு சொல்லி ஒரு பொட்டு கண்ணீர் விட்டோம்னா சாமி நமக்கு அருள் புரியும். அறிவினாலே இறைவனை அடைய முடியாது. அதனால தான் பெரிய புராணத்தில், திருஞான சம்பந்தர் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், ஞானம் என்பது, ஞானம்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் விளக்கம் சொல்கிறார் அவர். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு. சிவபெருமான் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்புக்கு தான் ஞானம்னு பேர். அப்போது இந்த பக்தி எப்படி விளையும், அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது நமக்கு பயன்படும். அதில் அகத்திலும் புறத்திலும் இந்த வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். 10 வெளிப்பாடுகள் இருக்கான். அகத்தில் 10 மாறுதல்கள் ஏற்படணும், புறத்தில் 10 மாறுதல்கள் இருக்கணும். இவர்களை தான், அது உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்கின்றவர்களை தான் நம்ம அடியவர்கள் என்று சொல்லலாம். இந்த 10 அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவெம்பாவிலே சொல்லுகிறார். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடிதரவாய் பத்துடையீர் ஈசன் பழகடியீர். பத்துடையீர் பக்தர்களுக்கு 10 இலக்கணங்கள் இருக்க வேண்டும். பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தொடியும் புண்மைதீர் தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏல் ஓர் எம்பாவாய். அதில் பத்துடையீர் அப்படின்னா புறத்திலே இது உபதேசகாண்டம் என்ற நூலில் இந்த 10 இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. திருநீரும் கண்டிகையும் அணிதல், திருநீர் அணிதல், கண்டிகை அணிதல், பெரியோரை அதாவது சிவபக்தர்களை வணங்குதல், இதெல்லாம் புறத்தில் நாம் செய்யக்கூடிய பக்தர்கள் செய்யக்கூடிய செயல்கள். சிவபெருமானை புகழ்ந்து பாடுதல், அப்புறம் திருவைந்து எழுத்தை உச்சரித்தல், அது புறத்தில் இருக்கக்கூடிய இலக்கணம். அதோடு சிவ பூஜை செய்தல், சிவ புண்ணியங்கள் எல்லாமே இறைவனை நோக்கி இது இறைவனுக்காக அப்படின்னு செஞ்சால் அது சிவபுண்ணியம். இல்லை என்னுடைய திறமையில் வந்த காசை வச்சு நான் திறமையாக இந்த காரியங்கள் செய்கிறேன்னா அது பசு புண்ணியம்னு பேர். பசு புண்ணியம் நமக்கு சொர்க்கத்தை தரும், பதி புண்ணியம் நமக்கு சிவத்தை தரும். பசு புண்ணியம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பலனுக்கு ஒரு அளவு இருக்குது. அது முடிஞ்சவொன்னே மறுபடியும் திருப்பியும் இந்த உலகத்துக்கு துன்பத்தை அனுபவிக்கணும். பதி புண்ணியம் வளர்ந்து கொண்டே இருக்கும் சிவபெருமானுக்கு, அது சிவபுண்ணியம். அதனால் சிவபுண்ணியங்களை செய்தல், சரியை கிரியை யோகம் ஞானம் இவைகள்லாம் செய்யும் பொழுது நம்ம என்ன நினைக்கணும், பெருமானே இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு பாக்கியம் கொடுத்துருக்குற. எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு செய்யணுங்கிற எண்ணத்தை நீ கொடுத்துருக்கிறிய. உன்னுடைய அறிவுறுத்தல் இல்லாவிட்டால், நீ வழிகாட்டாவிட்டால், நீ என்னை செயற்படுத்தாவிட்டால் இந்த நல்ல காரியத்தை என்னால் செய்ய முடியாது. உனக்காக இதை நான் உன்னுடைய கருவியாக இருந்து செயல்படுகிறேன் பெருமானே அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அது சிவபுண்ணியமாக அமையும். சிவபுராணங்களை கேட்டல், பெரிய புராணம், திருவிளையாட் புராணம், கந்த புராணம் போன்ற சிவ புண்ணிய கதைகளை கேட்டல், திருக்கோயிலே சிவ வழிபாடு செய்தல், சரியை தொண்டுகள்லாம் அதில் அடங்கும். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான குறிப்பு, சிவனடியார்களுடைய மட்டும் உண்ணுதல். அது
நம்ம யார்கிட்டேருந்து உணவு உண்கிறோமோ அவருடைய குணம் நமக்கு வந்து பதியும்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சிவனடியார்கள்ட்ட மட்டும்தான் சாப்பிட்றது அப்படின்னு, அதாவது இந்த ஞானத்தில் மேலே செல்லக்கூடிய மனநிலை படைத்தவர்கள் அப்படி வாழ வேண்டும். அதற்கு அடுத்தது சிவனடியாருக்கு வேண்டுவன கொடுத்தல். சிவனடியார்களுக்கு அத்தியாவசியமாக என்ன வேணுமோ இந்த 10 செயல்களும் 10 ஈசன் அந்த புறத்திலே நிகழக்கூடியவைகள். புறத்திலே நிகழக்கூடியவைகள் வந்து அகத்திலே அன்போடு அவைகள் விளங்க வேண்டும். புறத்தில் மட்டும் வேஷமாக இருந்துட்டு அகத்தில் அன்பு இல்லைன்னா அது பயன்படாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அகத்திலே என்னென்ன நிகழ்வுகள் இறைவன் நமக்கு செய்து வருகின்ற அளவில்லாத உதவிகள், அவனுடைய அருள், இவைகளெல்லாம் நினைத்து நாம் அகத்திலே நாம் எவ்வாறு இருக்க வேண்டும். இதை பற்றி நம்ம இந்த திருச்சதகத்தினுடைய முதல் பாடலே சொல்லியிருக்கோம். மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடையன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு பார்த்துருக்கிறோம். இந்த அகத்து இலக்கணமும் இந்த உபதேச காண்டத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிவபெருமானது புகழை நம்முடைய திருவாசகத்திலோ அல்லது திருமுறைகளிலோ கேட்கும் பொழுது அப்படியே உள்ளம் நெகிழ்ந்து இந்த மிடருவு அப்படி 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 விம்மணுமா, அப்படின்னு திணறணுமா, அப்படி இருக்கணுமா. அதுக்கு பிறகு நான் தழுதெழுத்தல், இதழ் துடித்தல். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டால் உதடு ஆடும், வார்த்தை வராது. அது மாதிரி உடல் நடுங்குதல், இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம். உடம்பிலே உள்ள முடியெல்லாம் சிலிர்த்தல், உடம்பு வியர்த்தல், சொல் எழாமை, கண்ணீர் அரும்புதல், வாய்விட்டு எழுதல், மெய் மறந்து போதல், இதெல்லாம் அகத்திலே இருக்கக்கூடிய 10 இலக்கணங்கள். அவை இந்த இது இப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள் சிவபெருமானுடைய அருளை பெறுவார்கள். அவர்களுக்கு சிவபெருமான் ஆனந்தத்தை தருவனாக விளங்குவான். அப்படிப்பட்ட சிவபெருமான் திருவாரூர் வீதியிலே நடனமாடுகிறான், தேவர்களே வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிடுறார். பூந்துருத்தி நம்பி காட நம்பி. இன்னைக்கு அடுத்தபடியாக 10 பாடல்கள், நமக்கு நேரம் இருக்கிற அளவுக்கு இதை சிந்திக்கலாம். 10 பாடல்கள். இந்த 10 பாடல்கள்லையும் சிதம்பரத்தை பற்றி சொல்லுகிறார். தில்லை சிற்றம்பலம், அங்கே தில்லையிலே சிற்றம்பலத்திலே நம்முடைய நடராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய மத்திய பாகமாக அந்த சிதம்பரம் இருக்கிறது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அந்த இடத்துல கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலும் அந்த நடராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற அந்த சிற்றம்பலம் இன்னும் மையம், அதுலேயும் நடராஜர் இருக்கிறது மையம். அந்த நடராஜர் இருக்கிறதனுடைய அந்த தூக்கிய பாதம், குஞ்சித பாதம் இருக்கிறதே, அதனுடைய விரல் நுனி இந்த பூமிக்கு மையம். அந்த இடத்துல அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இடத்தில் நீ வந்து கோயில் கொண்டிருக்கிறாய் என்று அவனுடைய சிறப்புகளை எல்லாம் 10 பாடல்கள் இங்கே சொல்லப்படுறார். இந்த அதுதான் மைய பகுதி. அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்களோ, சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் இருக்குது அந்த நடனம், ஆனந்த தாண்டவம். அந்த தாண்டவம் தான் இந்த உலகத்தை இயக்கிறது, காஸ்மிக் டான்ஸ் என்று மேல்நாட்டில் உள்ளவர்களெல்லாம் அதனுடைய மகிமையை புரிந்து கொண்டு பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட இடம். அதோடு கூட பார்த்திங்கன்னா பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக இருக்கக்கூடிய தில்லை நடராஜ பெருமான் இருக்கின்ற இடம், காற்றை குறிக்கின்ற காளஹஸ்தி கோயில், அப்புறம் மண்ணை குறிக்கின்ற ஏகாம்பரநாதர் கோயில், இந்த 3ஐயும் கோடு இழுத்து பார்த்தா ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கிறது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்முடைய பெரியவர்கள் இதை உணர்ந்தே முதல்ல செஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல நடராஜர் வந்து ஆடுறார். இது நம்முடைய சைவ சமயத்தினுடைய பொறியியல், புவியியல், வானசாஸ்திரம் எல்லாத்தையும் உள்ளடக்கியது நம்முடைய சைவ சமயம். சமயம் அறிவியலையும் கடந்து நின்று பல உண்மைகளை நமக்கு சொல்லுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. இந்த சிதம்பரத்தை இதை பற்றி நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட இடத்துல திரும்ப திரும்ப கேட்குறதுல ஒன்றும் தவறு இல்லை. அந்த சிற்றம்பலத்திலே இருக்கக்கூடிய மேல் கூரை இருக்கிறது இல்லையா, அதில் தங்க ஓடுகள் 21,600 தங்க ஓடுகள் இருக்கின்றன. இது
இந்த இந்த சிற்றம்பலம் இருக்கிறதே இந்த பிரபஞ்சத்துக்கும் அது அடையாளமாக இருக்கிறது, அந்த பிரபஞ்சத்தில் உள்ள சாஸ்திரங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது, நம்முடைய உடம்புக்கும் அடையாளமாக இருக்கிறது. எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இந்த பிரபஞ்சமே அந்த சிற்றம்பலமாக அமைந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கலாம். இந்த 21,600 ஓடுகளும் நாம் ஒரு நாளைக்கு விடுகின்ற மூச்சு காற்றினை குறிக்கும். நம்ம சராசரியாக எல்லாரும் விடுற மூச்சை அளந்து பார்த்தா சில பேருக்கு உடம்பு சரியில்லாங்க கட்டையாக விடுவாங்க, அதெல்லாம் கணக்கு. சாதாரணமாக இயற்கையாக உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கின்றவர்கள் விடுகின்ற மூச்சு 21,600 தடவை. அந்த 21,600 தடவை நாம் மூச்சு உள்ளிட்டு உள்வாங்குகிறோம் என்ற செய்தியை அந்த சிற்றம்பல கூரை நமக்கு தெரிவிக்கிறது. அதில் 21,600 ஓடுகள், தங்க ஓடுகள் இருக்கின்றன. நம்ம தினந்தோறும் தீட்சை கொடுக்கும் பொழுது கூட சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு காலையில் 108, சாயந்தரம் 108 குறைந்தபட்சம் சொல்லணும்னு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு நாளைக்கு 21,600 தடவை, அதில் 100ல் ஒரு பங்கு 216, அதில் பாதி 108, 108. அதனால் 100ல் ஒரு பங்காவது திருவைந்தெழுத்தை சொல்லுங்கள். அவங்க மூச்சு விடுறதுல 100ல் ஒரு பங்காவது சொல்லுங்கிறதுனால தான் அந்த 108ங்கிறத அமைச்சிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் சொல்கிறத சொல்லுங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அதை தவிர அதிகமாக சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறோம். அப்படி இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும், வஞ்சனை பாற்றோராக்கி வழக்கில அமனர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிபள்ளி அடிகளார். ஆகவே அந்த நம்ம இடையறாத இறைவனுடைய திருநாமத்தை அஜபா ஜபமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த 21,600 ஓடுகளையும் பதிப்பதற்கு 72,000 ஆணிகள் அடிச்சிருக்காங்க, தங்க ஆணி. அந்த சிற்றம்பலத்தில் அந்த ஆணிகள் இருக்கு. அந்த 72,000 ஆணிகள் இருக்கின்றனவே, அவைகள் நம்முடைய உடலிலே ஓடுகின்ற 72,000 நாடிகளை குறிக்கிறது. நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்கின்றன. அதை அந்த மேல்கூரையில் இருக்கின்ற ஆணிகள் நம்ம குறிக்கின்றன. இந்த நாடிகள் என்ன செய்யுதுன்னா, உடம்பை பூரா நாடிகள் தான் இயக்கிறது. அதோட கண்ணுக்கு தெரியாத பல இடங்களில் ஒரு மயிர் முடியை விட இன்னும் மெலிசாக இருக்கக்கூடிய நாடிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத எல்லா பகுதிகளிலும் பரவி நின்று இந்த உடம்பை இயக்குகிறது என்பதை தெரிவிப்பதற்காக அந்த 72,000 ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்புறம் பொன்னம்பலத்தை பார்த்திங்கன்னா கோயிலினுடைய மையப்பகுதியில் இருக்காது, சற்று இடது பக்கம். அது ஏன் அப்படின்னா, நம்ம ஹிருதயமும் இடது பக்கம் தான் இருக்குது. இங்கிருந்து தான் லேப்டாப்னு சத்தம் கேட்டு இந்த உடம்பே இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த லேப்டாப் சத்தம் நின்று போச்சுன்னு வச்சுங்க, உடம்பினுடைய இயக்கம் நின்றுடும். இந்த லேப்டாப் இயக்கம், இந்த உலகத்துக்கே லேப்டாப் இயக்கம் யாருன்னா நடராஜ பெருமானுடைய திருநடனம், காஸ்மிக் டான்ஸ். அந்த டான்ஸ் அவர் அங்கிருந்து ஆடிக்கொண்டிருக்கிறார், அந்த பரதத்தை அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதை தெரிவிப்பதற்காக சிதம்பரம் ஸ்தலத்திலேயே இடது பக்கமாக அந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. அதோடு கூட அந்த திருவைந்தெழுத்து, அந்த ஹிருதயத்தானத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை நாம் வணங்குவதற்கு அந்த 5 படியில் ஏறி மேலே போகணும். அதுக்கு பஞ்சாட்சரப்படி என்று பெயர். பஞ்சாட்சரம் என்பது நம்முடைய திருவைந்தெழுத்து, சிவாய நம அல்லது நம சிவாய அப்படிங்கிறது. இப்போது நம்ம ஹிருதயமாக இருக்கக்கூடிய இடத்துல ஜீவர்களாகிய நீங்கள் ஓயாமல் திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் பஞ்சாட்சரப்படி மேலே ஏறி நடராஜர். அப்போ நடராஜரை பார்க்கணுன்னா நமக்கு எது சாதனம் அப்படின்னா திருவைந்தெழுத்தே சாதனமாக இருக்குது என்பதை அந்த பஞ்சாக்கரப்படி நமக்கு உணர்த்துகிறது. போனால் பஞ்சாக்கரப்படியெல்லாம் பாருங்கள். அதனால் நம்முடைய இதயத்தில் பஞ்சாக்கரம் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் நிற்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் எழும் பொழுதும் எல்லா நேரத்திலையும் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சிற்றம்பலத்தை தாங்குவதற்கு 4 பெரிய தூண்கள் இருக்கின்றன. அது 4 வேதங்களை குறிக்கிறது. இப்போ நம்ம உடம்பை சொல்லியாச்சு, உடம்புக்குள்ளே உடம்பை எப்படி நம்ம நடத்தணுங்கிறதுக்கான சாத்திரங்களும் அதில் அடங்கி இருக்கின்றன. வேதம் இருக்கிறது, ஆகமங்கள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கிறது. இந்த ரிக், யசுர், சாமம், அதர்வணம் அது பெரிய தூண்களாக இருக்கின்றன. இன்னும் சின்ன தூண்கள் 78 தூண்கள் இருக்கின்றன. அவைகள் ஆகமங்களை குறிக்கின்றன. அதோடு கூட
சிவபெருமானை அடைவதற்கு வழிபடும் முறை 28 முறை இருக்கிறது. அந்த 28 முறையும் அந்த தூண்களே குறிக்கின்றன. அந்த 28 தூண்களுக்கும் நிற்பதற்கு குறுக்கு சட்டங்கள் மேலே அலகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது 64 அலகுகள் இருக்கின்றன. அந்த 64 அலகுகளும் 64 கலைகளை குறிக்கின்றன. அந்த சட்டங்களுக்கு இடையில குறுக்கிலே ஓடக்கூடிய சிறு சிறு சட்டங்கள், பலவிதமான சிறு சிறு சட்டங்கள் இருக்கின்றன. அவைகள் உடம்புல நம்ம இரத்த குழாய் ஓடும் பொழுது தந்துகிகள் அப்படிலாம் சின்ன சின்ன இரத்த குழாய்களை எல்லாம் குறிக்கின்றன. அந்த பொற்கூரையின் மேலே 9 கலசங்கள் இருக்கின்றன. அவைகள் சிவபெருமானுக்குரிய நவசக்திகளை குறிக்கின்றன. அந்த மண்டபத்தில் இன்னும் நான் முதல்ல சொன்னது 4, 28, அப்புறம் இன்னும் ஒரு 6 தூண்கள் சைடில் இருக்குது. அந்த தூண்கள் 6 அங்கம்னு சொல்லுவாங்க. வேதத்திற்கு அங்கம், வேத அங்கம் அப்படின்னு. 6 அங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். அந்த 6 அங்கங்களையும் அவைகள் குறிக்கின்றன. அதோடு கூட அந்த மண்டபத்தில் மேலும் 18 தூண்கள் அமைந்திருக்கின்றன. அவைகள் 18 புராணங்களை குறிக்கின்றன. இப்போ பாருங்கள், புராணங்கள் வந்துருச்சு, வேதங்கள் வந்துருச்சு, ஆகமங்கள், இதுக்குள்ளே எல்லாமே அடக்கும். உலகத்தில் இருக்க அத்தனை சாஸ்திரங்களும் அடக்கும். அது எல்லாம் அதில் இருக்குது. உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அங்கே அடங்கி இருக்கிறது. நம்மைக்கு வழிகாட்டக்கூடிய சிவபெருமானும் அங்கே இருக்கிறார். நடராஜ பெருமானும் சிவகாமி அம்மையாரும் இருக்கிறார்கள். சிற்றம்பலத்தில் 8 வாயில்கள் இருக்கின்றன. அந்த 9 வாயில்கள் இருக்கின்றன. அந்த 9 வாயில்களும் நம்ம உடம்பில் இருக்கிற நவத்வாரங்களை 9 துவாரங்களை குறிக்கின்றது. இப்படி அமைந்த கோயிலில் சிவபெருமான் இருந்து அருளாட்சி புரிந்து நமக்கு அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்கிறார். பூந்துருத்தி காடநம்பி 10 பாடல்கள் இந்த செய்திகளை சொல்லுகிறார். அதோடு கூட நான் முதல்லே சொன்னது போல குரு லிங்க சங்கம வழிபாடு என்பதிலே இங்கே லிங்க வழிபாடு, அதாவது நடராஜமூர்த்தியினுடைய வழிபாடு, அடியார்களுடைய வழிபாடு, அந்த சிவனடியார்களாக இருக்கக்கூடிய எல்லாரை அடியார்களுடையும் வழிபாடு, இவைகளை எல்லாம் இந்த பாடல்களிலே சொல்லப்படுகிறது. 12ஆம் சூத்திரத்துக்கு, அந்த சைவ சித்தாந்தத்திற்கு விளக்கமாக அமைந்த பாடல்கள் இந்த 12 பாடல்கள். இதை பற்றி இன்னும் விரிவாக நாம் ஆராயலாம். ஆராய்வதற்குரிய அனைத்து அடிப்படைகளும் இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. நமக்கு நேரத்துக்கு தகுந்தது போல நம்ம அதை சிந்திக்கலாம். இந்த முதல் பாடல் பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். முத்துவயிரமணி மாணிக்க மாலைகன்மேர் தொத்துமிளிர்வன போல் துண்டு விளக்கு ஏய்ப்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கு அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே. சிவபெருமான் அங்கே நடனம் ஆடுகிறான். இந்த தலத்திலே அவன் வசிக்கக்கூடிய இடமாக, அவன் அம்பலத்திலே நடனமாடக்கூடிய இடமாக அந்த இடத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான். எல்லா திசையிலும் இருக்கின்ற வானவர்களெல்லாம் வந்து குழுமி அவனுடைய திருவடியிலேயே மலரை பெய்து தன்னுடைய திருமுடிகளை அவனுடைய திருவடியிலேயே சாத்துகிறார்கள். அப்படிப்பட்ட இடம். அங்கு அவன் மாலைகள் அணிந்திருக்கிறான். முத்தினாலும் வைரத்தினாலும் மணிகளாலும் அவை ஒளிபுருந்தியவைகளாக இருக்கின்றன. அவைகள் ஒளிபுருந்தி அவைகள் பூங்கொத்துக்களைப் போல விளங்குகின்றன. அப்படிப்பட்ட அந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய திருவடி வானவர்கள் வந்து வணங்குகிறார்கள். அந்த வணங்குகிற அந்த இடத்தை தான் வாழக்கூடிய இடமாக சிவபெருமான் தேர்ந்தெடுத்து அங்கு வசிக்கிறான். ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்களெல்லாம் நினச்சி பாருங்கள். இவ்வளவு மகிமைகள் பொருந்திய இடமாக அவன் வந்து ஆக்கி அந்த இடத்திலே அவன் அமர்ந்து அருளாட்சி புரிகின்றான். அங்கிருந்து கண்ணாலே நாம் பார்க்கும்படியாக உணர்வுக்கு எட்டாதோர் உணர்வு சிவபெருமான். அவன் நிர்குண பிரம்மமாக விளங்குகிறான். அப்படி நிர்குண பிரம்மமாக விளங்குகின்றவன், உணர்வுக்கு எட்டாதவன், இந்த உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் கண்டு களித்து ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு உருவம் தாங்கி வருகிறான். ஆவியாக இருக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆவியானது மழை நீராக ஆன பிறகு கையில் பிடிக்க கூட முடியாது. அந்த மழை நீரானது பனிக்கட்டியாக மாறிச்சுன்னா கையில் கிடக்கலாம், அதுக்கு ஒரு உருவம் வந்துடும். சாமி அப்படி அவன் நிர்குண பிரம்மமாக இருக்கிறான். அடியார்களுக்காக அவன் குளிர்கிறான். குளிர்ந்து மழையாக வருகிறான். மழையாக வருவது தான் சிவலிங்க மூர்த்தம். அதற்கு பிறகு அவன் கெட்டியாக போகிறான். பல்வேறு வடிவங்களில் நம்ம காட்சி இறைவனுடைய கருணை குளிர்ந்து 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 எங்கு திருமேனியாக வருகிறது, நடராஜமூர்த்தமாக வந்து எழுந்தருளுகிறது அப்படின்னு. இப்படிப்பட்ட அந்த மூர்த்தத்தை
அடியவர்களெல்லாம் சென்று தொழுகிறார்கள், அடியவர்களெல்லாம் சென்று வணங்குகிறார்கள். அடியவர்கள் இவ்வளவு மகிமைகளையும் உள்ளத்திலே கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சாமியை பார்த்த உடனே அவர்களுக்கு கண்களிலே நீர் அருவியாக பாய்கிறது. கடவுளை போய் பார்த்த உடனே மூவர் நம்முடைய தேவார ஆசிரியர்கள் போய் பார்க்குறத பெரிய புராணம் அற்புதமாக விளக்குகிறது. அது ஒரு நாளைக்கு நம்ம சிந்திக்கலாம். போன உடனே என்ன உடம்புல அவங்களுக்கு உணர்ச்சிகள் ஏற்பட்டன, எப்படி அந்த நடராஜ பெருமான் இவர்களை ஆட்படுத்தி கொண்டான் என்பது. நம்ம ஒரு பதுமை அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. அது உயிருள்ள மூர்த்தி. நாம் அதை உயிருள்ள மூர்த்தியாக நம்முடைய எண்ணத்தினாலே நாம் தெளிவாக நம்பினோமானால் அது உயிருள்ள மூர்த்தியாக அருள் புரியும். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு தெரிந்த உதாரணம், அதனால தான் சொல்கிறேன். நம்முடைய சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் காளிகா தேவியை தனது வழிபாடு தெய்வமாக வணங்கினார். அந்த காளிகா தேவியினுடைய தரிசனம் வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதற்காக அவர் தினந்தோறும் தவம் செய்தார். ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் மேலே கூரை மேலே ஏறி சூரியனே மறையபுரியே இன்றைக்கி எனக்கு காட்சி கிடைக்காம போயிட்டே, இன்றைக்கி எனக்கு காட்சி கிடைக்காம போயிட்டே அப்படின்னு தவிப்பார். ஒரு நாள் அம்பிகைக்கு முன்னாடி போய் நின்று, இன்றைக்கும் உன்னுடைய தரிசனம் கிடைக்கலன்னா நான் உயிர் வாழ்வதற்கு தரியேன் அப்படின்னு சொல்லி அம்பிகையின் கையில் இருக்கிற வாள் எடுத்து கழுத்தில் வீசப்பட்டேன். எந்த நேரம் வீச போனாரோ அப்படியே சைதன்ய சுரூபமாக மாறிடுச்சு அந்த காளி. அப்படி மாறி அது தன்னுடைய தரிசனத்தை தந்தது, அவரை ஆட்கொண்டது. அந்த மூர்த்தி இன்னைக்கு இருக்கு. இப்போ அது உயிரோட பேசுதான்னு பாருங்க. இந்த பக்தன் நம்பினான், நீ 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 உயிருள்ள மூர்த்தின்னு நம்பினான். அது உயிர் உள்ளதாகவே மாறிச்சு. அதுதான் பேசிச்சு. அதுதான் அவ்வளவு லீலைகளை அங்கே செய்தது. அவரை பரமஹம்சராக மாற்றியது. ஏராளமான சிஷ்யர்கள்லாம் உண்டு பண்ணுச்சு. அப்போது ஒரு பக்தன், அதான் இப்போ நம்முடைய இதில் ரொம்ப எளிமையாக சொல்லுவார், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். நீங்கள் கொண்டாடினா சாமி வெளியில் வந்துடுவார். நீங்கள் கொண்டாடினா அவர் பேசுவார். நீங்கள் கொண்டாடினா உங்களுக்கு பல விதமான குறிப்பு. கொண்டாடி பாருங்கள், பார்க்கும்போது தான் தெரியும். அனுபவிக்க வேண்டும். அனுபவம் தான். கடவுள் என்பது பேச்சுக்குரியதல்ல, வெறும் சடங்குக்குரியதல்ல, இது அனுபவிப்பதற்குரியது அப்படின்னு புரிஞ்சுது. இவர்களெல்லாம் இந்த பூந்துருத்தி நம்பி, காட நம்பி போன்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் இறைவனுடைய சந்நிதியிலே நின்று சாநித்தியம் நிரம்பிய அந்த பெருமானிடம் நேராக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த பெருமையை அனைத்தும் அவர்கள் உணர்கிறார்கள். உணர்ந்த உடனே அவர்களுக்கு அவருடைய உள்ளம் குழைகிறது. அப்படி குழைந்த உடனே அதனுடைய வெளிப்பாடாக கண்களில் கண்ணீர் அருவி பாய்கிறது, உடல் கூச்செறிகிறது, உடல் நடுங்குகிறது, மிடறு விம்முகிறது, நா தழுதழுக்கிறது, இதழ்கள் துடிக்கின்றன. சற்று நேரம் ஆன பிறகு அந்த இறை உணர்விலேயே அவர்கள் உலக ஞாபகத்தை மறந்துவிடுகிறார். பக்தியாய் உணர்வோர் அருளைவாய் மடுத்து, அப்படி மடுத்தோடனே தித்தியாதிருக்கும். தித்திக்கு தான் அது. அப்படி ரசித்து ரசித்து கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை ரசித்து ரசித்து பார்த்து, ரசித்து ரசித்து உணர்ந்து, ரசித்து ரசித்து அனுபவித்து, அப்படி நம்முடைய பெரியவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அப்படி கொண்டாடிய கொண்டாட்டத்தை நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பாடல்களாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கடியார் கணம்புல்லர் கண்ணப்பர் என்றும் அடியார் அமருலகம் ஆள நீ ஆளாதே, முடியாமுத்தி வேள்வி மூவாயிரவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குலாவி கூத்தாடினையே. எப்பொழுதும் முத்தி வளர்க்கிறார்களாம் தில்லையில். 3 தீ, ஆகவனீயம், காருகபத்தியம், தட்சிணாக்கினி என்று சொல்லக்கூடிய முத்தியை வளர்க்கிறார்கள். 3000 அவர்கள், தில்லை 3000 அவர்கள் வாழக்கூடிய இடம்.
அந்த இடத்தை நீ குடி வாழ்க்கையாக கொண்டு நீ இன்புற்று ஆனந்த கூத்தாடுகிறாய் பெருமானே. இங்கே ஒரு 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 அற்புதமான செய்தியை சொல்லுகிறார். சிறப்புடைய கணம்புல்லர் என்று ஒரு நாயனார், கண்ணப்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்றும் அடியார்கள் அமர்வு, நீ உன்னை நாடி அவர்களையெல்லாம் தவம் இருந்து நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. நீ அதை விட்டு இங்கே தில்லைக்கு வந்துட்ட. அடியார் அமருலகம் ஆள சிவலோகத்தில் இருக்க நீ இங்கே வந்து உன்னுடைய இடமாக வைத்து இந்த தில்லையம்பலத்தை ஆடுக. அப்போ தில்லையினுடைய சிறப்பு, நடராஜ பெருமானுடைய மகிமை, இவைகளையெல்லாம் நாம் உணர்வதற்காக அருளோடு நீங்கள் சென்று பார்த்து மனதிலே பதிய வைத்து இந்த வழிபாடுகளை நிகழ்த்த வேண்டும். அங்கே தில்லையினுடைய மகிமைகளையெல்லாம் உணர வேண்டும் என்பதற்காக இந்த அருளிப்பாடுகளையெல்லாம் பூந்துருத்தி காட நம்பி நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். இந்த கணம்புலர் நிறைய நம்ம சிந்திக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கணம்புல்லரை பற்றி மட்டும் ஒரு செய்தியை பார்த்து நம்முடைய இதை நிறைவு செஞ்சிடலாம். அதை கரைக்கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் அடியேன் என்பது நம்முடைய சுந்தர பெருமானுடைய வாக்கு. வடவெள்ளாறுன்னு ஒரு இடம், அதனுடைய தென்கரையில் இருக்குவேளூர்னு ஒரு ஊர், இப்பொழுது அதுக்கு பேரூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விருத்தாச்சலத்திலிருந்து சேலம் செய்கின்ற பாதையில் ஆற்றூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கிருந்து தெற்கு பக்கத்தில் ஒரு 5 மைல் தூரத்தில் இருக்குது இந்த ஊர். அது பச்சை மலைன்னு ஒரு மலை இருக்குது, அதனுடைய வட சாரலில் அந்த இடம் இருக்குது. இங்கு ஒருவர், அங்கிருந்த குடிகளுக்கெல்லாம் தலைவராக ஒருவர் இருந்தார். பேர் என்னன்னு தெரியல, இயற்பெயர் தெரியல. அவர் பேர் கணம்புல்லர்னு பேர், அது காரண பெயர். அங்கே ஒரு அடியார் இருந்தார். அவர் ரொம்ப செல்வம் படைத்தவர். அந்த செல்வத்தை எல்லாம் சிவபெருமானுடைய திருவடிகளுக்கே செலவு செய்தார். சிவபெருமானுடைய திருவடிகளுக்கே அப்படின்னா அங்கே கொண்டு போய் அந்த பணத்தை கொட்டல, அவனுடைய அடியார்களுக்கு வேண்டியவைகளை செய்தார், திருக்கோயில் திருப்பணிகளுக்கு செய்தார். இப்படி பல வகையில் அந்த செலவுகளை செய்து கொண்டிருந்தார். அவருடைய முக்கியமான ஒரு கைங்கரியம் என்னன்னா திருவிளக்கிடுதல். திருவிளக்கிடுதல்ங்கிறது ரொம்ப 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 பெரிய ஒரு சாதனம். ஒரு பொட்டு, ஒரு நாளைக்கு ஒரு 5 சொட்டு எண்ணெயாவது நாம் இறைவனுடைய சந்நிதியில் ஏற்ற முடிஞ்சதுன்னா அது நாம் செய்த பாக்கியம். நம்முடைய அங்கே எப்படி வெளிச்சம் வருதோ அது மாதிரி நம்ம உள்ளத்தில் வெளிச்சம் வரும். நல்ல நல்ல யோசனையெல்லாம் வரும். நமக்கு தீமை வராது, ஒளி கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். இருட்டாக இருந்தால் எப்படி இருக்குது, அது வெளிச்சம் இருந்தால் எப்படி இருக்குது, அந்த மாறுதல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாறுதல்களை எல்லாம் சிவபெருமான் நமக்கு ஆக்கி தருவான். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். நம்ம விளக்கமாறு போட்டு கூட்டுறதை விட அதை கோயிலை கழுவி விட்டால் அதை விட பல மடங்கு 10 பங்கு நன்மை கிடைக்குமா. அப்போ விளக்கமாறு போட்டு கூட்டாமல் இருக்க முடியாது, அதையும் செய்யணும், அங்கே தூய்மைப்படுத்தவும் வேண்டும். துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும். சாமிக்கு புஷ்ப கைங்கரியம். நம்ம வீட்டில் கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கிற பூவை நாமே பறித்து நம்ம கையால் கட்டி சாமிக்கு ஒரு 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 4 விறகடை பூ கொடுத்தா கூட துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும். தேவர்களாக போயிடுங்க, வேறு ஒன்றும் புண்ணியம் பண்ண வேண்டியில்லை. இதை பண்ணாலே நீங்கள் கேட்கும் பொழுதே இந்த பூ போடுறதுனால எனக்கு புண்ணியம் வேண்டான்னு சொல்லிடுங்க சாமிகிட்ட. ஒன்றை தெரிஞ்சுக்கணும், என்னுடைய துன்பம் போகணும், அதுக்கு அருள் புரி. நான் தேவராக போய் திரும்பி இங்கே வரணும், மறுபடியும் தப்பு பண்ணாலும் பண்ணிவிடுவேன். அதனால் அது வேண்டாம், அந்த புண்ணியம் வேண்டாம். என்ன புண்ணியம் வேணும்? சிவபுண்ணியம் எனக்கு வேணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். நான் சொல்லலை, இதெல்லாம் நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுகிறார். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். தினந்தோறும் விளக்கு போட்டால் ஞானம் உண்டாகும், அறியாமை போகும். அங்கே இருட்டு எப்படி போகுதோ அது மாதிரி இருட்டு தான் அறியாமை. அந்த அறியாமை போய் ஒளி எப்படி வருகிறதோ அதுபோல் இங்கே ஞானம், மெய்ஞானம் அடங்கும். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் வரணும். இதுக்கெல்லாம் பலன் சொல்லிவிட்டார். இங்கே நீங்கள் தேவர்களாக போவீங்க, இங்கே உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, சாமிக்கு முன்னாடி பதிகம் பாடினா என்னடா கிடைக்கும்னா என்னால் சொல்லவே அதுக்கு பலனே சொல்ல முடியல, அவ்வளவு பெரிய பலன். அப்படி அளப்பில கீதம் சொன்னார்க்கு, கீதம் பாடல், கீதம் சொன்னார்க்கு அளப்பில அடிகள் தான் அருளுமாறு. அளவில்லாத நன்மைகளை சாமி அவர்களுக்கு செய்வானா. இது அப்பர் பெருமான் நமக்கு அருளி செய்து. ஏன்னா நம்மெல்லாம் வாடுறதுக்கு வேண்டிய வழியை அவர்கள் காட்டுகிறார்கள்.
ஒவ்வொரு பாடல்லையும் நம்ம ஒரு பாடலே நம்முடைய வாழ்க்கையாக போயிடலாம். இப்போ விளக்கு தானே இட்டார், விளக்கிட்டார் பேர் சொல்லி மெய்நெறி ஞானமாகும். அப்புறம் சொன்ன ஒரு வாக்கை இங்கே ஒரு வாழ்க்கையாக அவர் வருது. கணம்புள்ள நாயனார் இவர் வந்து அப்படியே சாமிக்கு தொண்டு செய்து கொண்டே இருந்தார். திருவிளக்கு ஏற்றினார், அடியார்களுக்கெல்லாம் உணவிட்டார், சிவ கைங்கரியங்கள் திருத்தொண்டுகள் எல்லாம் புரிந்தார், கோயில் பணிகளுக்கெல்லாம் பணம் கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையாக வந்துருச்சு முழுசாவே. சாமி தான் அப்படி வறுமையை பண்ணினார். உடனே அவர் என்ன பண்ணார், அதான் இருந்த அந்த அந்த இருக்கு வேலூருங்கிற இடத்த விட்டுட்டு தில்லையம்பதிக்கு சென்று அங்கு புலீஸ்வரம் அப்படிங்கிற ஊர் ஒரு கோயில் பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் விளக்கு தொண்டு திருவிளக்கு ஏற்றி கொண்டிருந்தார் தன்னுடைய உழைப்பையினால் வந்து. அவருக்கு என்ன உழைப்புன்னா, அவர் ஒரு புல் போய் காலையில் வயலில் போய் அறுப்பார். அந்த புல்லுக்கு தான் கணம்புல் என்று பேர். அது கூரை வேவதற்கு பயன்படுகின்ற ஒரு புல். அந்த புல் அதுக்கு கணம்புல். அந்த கணம்புல்லை விற்று அதனால் வருகின்ற காசிலிருந்து விளக்கெரித்து கொண்டிருந்தார் வறுமை வந்த பிறகு. அப்போது இப்படி இந்த கணம்புல்லை விட்டுட்டு அவர் விளக்கெரிக்கிறதுனால அவருக்கு பேரே கணம்புல்லர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க எல்லாருமே, காரண பெயர். அந்த கணம்புல் இப்படியே விற்றுக்கிட்டு வந்தார். சில காலத்தில் கடவுள் அருளால் அது விலைக்கு யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. தேவை பூர்த்தி ஆகிட்டு புள்ள இருக்கு, வேண்டான்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணார், விளக்கரிக்கணும்ல, வருமானமே இல்லை, இவரே பட்டினி என்ன பண்ணுவார். ஆகவே அந்த புல்லையே திரித்து எரிச்சாராம். அது ரொம்ப நாளைக்கு வரல. ஆகவே கடைசியில் என்ன பண்ணாருன்னா, புல்லு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முடியை அறுத்து விளக்காயிருச்சு, அப்படியே எரிச்சிருக்காரு. உடனே சுவாமி அந்த திருமேனி ஆரோபித்து வெளியே வந்து அவரை ஆட்கொண்டார் அப்படின்னு. அப்போ அந்த செய்தியை இந்த பாடலில் இப்போ நம்ம வந்து ஒரு பாடலில் உள்ள ஒரு செய்தியை நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம். இது மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த 10 பாடல்னு நம்ம நினைக்கிறோம். 12 பாடல்கள் தான் நமக்கு கிடச்சிருக்குது. ஆனால் ஒவ்வொரு பாடலிலும் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களை நம்ம வெளியே கொண்டு வந்தோம்னா நம்ம பிரமிக்கிறது மாதிரி இருக்கும். பல நூல்கள் எழுதலாம். சரியை தொண்டு, கிரியை தொண்டு, யோகத்தொண்டு, ஞானத்தொண்டு எல்லாத்தையும் நம்ம விவரமாக பேசினோம்னா ஒரு பாடலுக்கே ஒரு நூலே எழுதலாம் போல இருக்குது. அவ்வளவு விஷயங்களை அவர் நமக்கு கொட்டி தந்திருக்கின்றார். இன்னும் அடுத்தடுத்த பாடல்களில் அல்லியம் பூம்படனத்து திருவாமூர் நாவுக்கரசை செல்ல நெறி வகுத்த சேவகனே தெண்டில்லை கொல்லை விடையேறி கூத்தாடு அரங்காக செல்வம் நிறைந்த சிற்றம்பலமே சேர்ந்தனையே. செல்வம் செல்வம் கடலேத்தும் செல்வம் செல்வமே அப்படின்னு திருஞானதம். அந்த தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிறானே சாமி, அவனுடைய திருவடியை வாழ்த்துவது தான் நமக்கு செல்வம். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அங்கே திருவாமூர் நாவுக்கரசர் அங்கு சென்று வழிபட்ட செய்தியை சொல்லுகிறார். இதை விரிவாக சொல்லலாம். இப்போ நான் கடம்புலரை சொன்னது போல திருவாமூரில் தோன்றிய திருநாவுக்கரசர் பெருமானை எப்படி செல்ல நெறி வகுத்தார், அவர் எப்படி இறைவனை தன்னை வந்து அடைவதற்கான நெறியை வகுத்து கொடுத்தார் அப்படிங்கிற நெறியை சாமி சொன்னார். அந்த நெறியை சொன்னமான ஏராளமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ளலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிற அடுத்த பாடல், எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாலும் சம்பந்தன் காழியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டருடி அம்புந்து கண்ணாலும் தானும் அணிதில்லை செம்பொன்சை அம்பலமே சேர்ந்திருக்கை ஆயிற்றே. இந்த இதில் எம் பந்த வல்வினை, நம்முடைய பந்தம் பந்தித்து நாம் அறியாமையில் இருக்கின்ற இந்த பந்தவினை தீர்ப்பதற்காக திருஞான சம்பந்தர் திருவதாரம் செய்திருக்கிறார். அந்த வரலாற்றை சொல்லுகிறார் இந்த பாடலில். அப்படிப்பட்ட அந்த திருஞான சம்பந்தரை ஆட்கொண்ட பெருமானே, நீ அம்பிகையோடு கூடி செம்பொன்சை அம்பலத்திலேயே நடனமாடுகிறாய், இந்த அரங்கத்தையே உன்னுடைய வீடாக கொண்டிருக்கிறாய் என்று அடுத்த பாடலிலே சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த பாடல் 5வது பாடல் ரொம்ப விரிவாக நம்ம சிந்திக்க வேண்டியது. இதில் களையா உடலோடு சேரமான ஆரூரன், களையா உடலோடு இறைவனை போய் அடையும் பொழுது உடம்பை விட்டுட்டு போகணும். ஆனால் உடம்போடே போயிட்டாங்க. யாராரு? நம்பி ஆரூரர் சேரமான் பெருமாள் 2 பேரும் களையா உடலோடு உடம்பை களையாமல் அவர்கள் அப்படியே போனாங்களாம். விளையா மதம் மாறா வெள்ள ஆணை மேற்கொள்ள அவர்கள் வெள்ளை யானை ஐராவதம், அந்த ஐராவதத்தில் ஏறி போனாங்க.
முளையா மதிசூடி 3000 வருடம் அலையா விளையாடும் கலந்து விளையாடுகின்ற அம்பலத்தையே நீ உன்னை ஆழங்காக வைத்திருக்கிறாய். சுவாமி கடைசியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கைலாயம் சொல்லுகிறார். அங்கே கோயிலில் கும்பிட்டு இருக்கும் பொழுதே அழைப்பு வந்துடுது, ஐராவதம் வந்துடுது. இங்கே ஐராவதம் அந்த யானை மேல் ஏறி போகிறார். அவருடைய நண்பர் சேரமான் பெருமாள் அவர் என்ன செய்கிறார், நம்முடைய குருநாதர் போகும்பொழுது நம்ம எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய குதிரை மேல் ஏறினார். ஏறி அந்த குதிரையை முன்னாடி யானை போயிட்டு எப்படி போய் அடையிறது என்று சொன்ன உடனே குதிரையினுடைய காதிலே திருவைந்தெழுத்தை ஓதினார். அது விரைந்து சென்று அந்த யானையை 3 சுற்றி வேகமாக போய் 3 சுற்று சுற்றி அதுக்கு அவரோட சேர்ந்து போக ஆரம்பிச்சு. நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் இருக்கு. அப்படி போன உடனே அவர் அந்த அணுக்கன் வாயில் என்று கைலாயத்தில் இருக்குது. அந்த அணுக்கன் வாயில் சுந்தரர் மட்டும் உள்ளே விட்டாங்க, சேரமான் பெருமாளை உள்ளே விடல. எவ்வளவும் இந்த பாடலில் இருக்குது. களையா உடலோடு சேரமானாரூரன் அவர் அங்கே நின்று அணுக்கன் வாய் திரு அணுக்கன் வாயிலே நின்றுட்டார். போன உடனே எல்லாரும் எழுந்திரிச்சு நின்னாங்க. ஓமனி முனிவர் எழுந்து தலையில் கை கூப்பி வைட்டு ஜோதி சுரூபமாக வர்றார் சுந்தரர் கைலாயத்துக்கு. அப்படியே ஜோதி மேனியாக போகிறார் களையா உடலோடு. இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யாரன எம்பெருமான் நாம் தமர் ஊரனென்றான் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே. யார் வரான்னு கேட்டாங்களாம். யாருக்கும் தெரியல. சாமியே சொன்னாரான், நம் தமர் ஊரன், என்னுடைய சொந்தக்காரன் வரான், நான் வசிக்கிற திருவாரூரிலிருந்து வருகிறான், திருவாரூருக்காரன் வரான், எம்மூரம் வரான் அப்படின்னு சொன்னார். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமன். அது அந்த பாடலில் சொல்லுகிறார், நெகிழ்ந்து சொல்லுகிறார். அங்கே தான் இந்த பாடல் நொடித்தான் மலை பதிகம் பாடப்படுகிறது. அங்கே பாடின பாடல் எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னா, வருணதேவன் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட இந்த 10 பாடலையும் கொடுத்தாங்க, அவன் கொண்டாந்து பூமியில் விட்டான். இவர் வெளியில் நிற்கிறார், சேரமான் பெருமாள் வெளியில் நிற்கிறார். என்னோட வந்த சேரமான் பெருமாள் வெளியில் நிற்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய தூதுவர்களை அனுப்பி அவரையும் அழைச்சிட்டு வர சொன்னார். அப்படி 2 பேரும் உடலோடு கைலாயம் சேர்ந்தார்கள். அங்கே அவர் திருக்கைலாய ஞானவுலான்னு ஒரு பதிகத்தை சேரமான் பெருமாள் எழுதினார். அவர் அங்கிருந்த மாசாத்தனார் என்ற புலவர் அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே திருப்பிடவூர் அப்படிங்கிற ஊரில் அதை வெளிப்படுத்தினார். இது திருவஞ்சிக்குளத்திலையும் இது திருப்பிடவூர்லேயும் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த செய்திகளை இந்த பாடலிலே சொல்லுகிறார். கடையா உடலோடு சேரமானாரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேல்கொள்ள முளையா மதிசூடி 3000 வருடம் அலையா விளையாடும் அம்பலம்னின் ஆடரங்கே. அப்படிப்பட்ட தில்லை சிற்றம்பலத்தை நீ ஆடு அரங்காக கொண்டிருக்கிறாய் என்று இவ்வாறு இந்த பாடல்களிலே சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்திலே நடனமாடுகின்ற பெருமை, உயர்வு, மேன்மை, சிறப்பு எல்லாவற்றையும் சொல்லி, அடியாருடைய பெருமையை சொல்லி, அந்த நடராஜ மூர்த்தத்தையும் பற்றி சொல்லி இவ்வாறு குரு லிங்க சங்கம வழிபாடுகளை மிகவும் போற்றி நமக்கு இவைகளையெல்லாம் வழிபட வேண்டும் என்ற அறிவுரையை நமக்கு அருளுகின்ற இந்த பாடல்களை நாம் சிந்திப்பதற்கு சிங்கப்பூர் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றம் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கேட்டிருக்கின்ற நாம் எல்லோருமே இந்த மகிழ்ச்சியை ஆனந்தத்தையும் அடைவோம் என்று சொல்லி அவர்களுக்கு இதை நடத்தி கொண்டிருக்கின்ற சிவலாவண்யா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லி நமது உரையை நிறைவு செய்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.